வணக்கம், நான் உங்கள் சுந்தர். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி என்னன்னா ரொம்ப சிரிச்ச மாதிரி இருக்கேன்னா, ஏன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கேன். ஏன் நம்ம ரொம்ப டயர்டாக ஃபேஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு வாரம் நைட்டு ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட்டுன்னு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். அதனால் நம்ம ஃபேஸ் எப்பயுமே டல்லாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பின்னாடி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தொப்பூர் கணவாய் என்ட்ரன்ஸ் இருக்குது. யார் கூட வந்திருக்காங்கன்னா நம்ம NS கேப்டன். கடவுளே, NS கேப்டனு. ஐயோ கம்முனியா, அஜித் மேட்ச் ஆகிய நானும் தலை ஃபேன் தான். ஸோ அதனால் வந்துட்டு என்னை யாரும் கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க. ஸோ தொப்பூர் கணவாய்க்காக வந்திருக்கிறோம். என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, வத்தல் மலை டைட்டில் பார்த்துருப்பீங்க. வத்தல் மலை போகிறோம். ஆக்சுவலி இப்போ வந்து தருமபுரி போய் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு தான் நம்ம வத்தல் மலை போகிறோம். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்லாம் தெரில. 10 மணிக்கு எந்திரிச்சாலும் போய் தான் ஆகணும். 5 மணிக்கெல்லாம் வாய்ப்பில்லை, குளிருக்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போக முடியாது. ஆக்சுவலாக இப்போயே 2 சம்பவம் இங்கே ஆயிருக்கோன்னு தப்பிச்சிட்டாங்க. ஒரு பஸ்ஸு அந்த பக்கம் வந்துட்டு இருந்துருக்குது. கார் ஓவர்டேக் பண்ணுறதுக்குள்ள பஸ்ஸு ஒட்டி வந்துட்டார். அவர் சத்தம் போடுறாரு பஸ்கார். ஆல்ரெடி 2 சம்பவம் ஆயிருக்கோன்னு. போகிற வழியில் பார்க்கலாம் ஏதாவது நடக்குதான்ட்டு. இல்லை ஒன்றும் நடக்காது. ஓகேங்க, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுலேருந்து அப்படியே தொப்பூர் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். எப்படி இருக்குன்னு தெரில. பயங்கர த்ரில்லாக இருக்குது. வரும்போது முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வர்ற மாதிரி நான் பார்ப்பேன். 1 மணி ஆனாலும் சரி, இவர் வீட்டில் போய் படுத்து எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு நான் போயிடுவேன். அதாவது வந்துட்டு தமிழ்நாடு மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுனா அது வந்துட்டு கண்டிப்பாக தொப்பூர் தான். ஏன்னா வருஷத்துல எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்கிறது. அது அவங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை. எத்தனை நியூஸ்ல போடுறாங்க, எத்தனை ஆக்சிடென்ட். ரீசெண்டா கூட அந்த பாலத்துல ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. 2 லாரி எரிஞ்சு 4 லாரி 3 காரு. ஆனால் மேக்ஸிமம் இதில் எல்லாருமே ஸ்லோவாக தான் போகிறாங்க. பட் ஆனால் இது ப்ராப்பரான ஹைவே. என்னச்சுன்னு தெரியல. ஆனால் 47 தான். கன்னியாகுமரி டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு. கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரெண்டும் ஒன்று தான்ப்பா. இங்கிருந்து தானே போகுது எல்லாமே. NH 47 NH 47 பயங்கரமாக இருக்க. போகும்போது என்னென்னு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. ஆனால் மழையெல்லாம் வர்ற மாதிரி இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 5:45 ஆகுது. நாங்கள் தருமபுரி போகிறக்குள்ள 7 மணிக்கு மேலே ஆயிரும். பார்க்கலாங்க, போக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சம்பவம் ஸ்லோடிங் ஓரங்கதான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. வாக்கு காட்டுறேன். ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். பைக் எடுத்துகிட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கன்னா தொப்பூர் என்ட்ரன்ஸில் இருக்கோம். அப்படியே இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் மெயின் இதே இருக்குது. நம்ம இது வரைக்கும் வந்ததெல்லாம் விளாக் எடுக்கலை. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா மெயின் இதே தொப்பூர் தான். தொப்பூர் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். எத்தனை நியூஸில் போடுறாங்கன்னு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இந்த இது பார்த்திங்கன்னா வீடியோ கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நார்மல் கேமராவில், ஃபோனோட வர்ற கேமராவில் வந்து வைடில் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம லென்ஸ் எல்லாம் எதுவும் போடல. நம்ம அப்படியே மூவ் பண்ணி கிளம்பலாம். ப்ராப்பரான ஹைவேங்க இது. பயங்கரமான சம்பவம்ஸ் எல்லாம் இனிமேல் தான் ஸ்டார்டிங்ஸு. வாய்ஸ் வேறு எப்படி கேட்க போகுதுன்னு தெரில. அந்த மலை ஏறி இறங்குனா நடுவில் 2 மலைக்கு நடுவில் போவோம். வைடில் இருக்கா என்னன்னு தெரியலையே. வைடில் தானே போட்டேன். எஸ், வைடில் தான் இருக்குது. உங்களுக்கு ஆனால் ரோடு அவ்வளோக்கு கிளாரிட்டி தெரிய மாட்டேங்குதே. இப்போ ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹைவேல வண்டி நிறையா போகும், ஓகே. பட் ஆனால் இன்றைக்கி என்னென்னா ரொம்ப நிறையா போகிற மாதிரி இருக்குது. எனக்கு சனிக்கிழமை நாங்கள் நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு தான் இது பண்ணணும். நிறையான ஆக்சிடெண்ட் ஆன இடங்க இது. தமிழ்நாட்டிலே மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு. பார்த்து போகணும். எல்லாம் பொறுமையாக தான் போவாங்க. ஆனால் அந்த காருக்காரங்க தான் வேகமாக போவாங்க. இருட்டு கட்டிருச்சுங்க. இன்னும் கொஞ்சமாக இருட்டிகிட்டே இருக்குது. 5:45 தான் ஆகுது. அதிகமாக லாரி தான், ஃபுல்லாக லாரி தான். எல்லாமே ஃபுல் லாரிங்க. இந்த பக்கம் லைனாக லாரி, அந்த பக்கம் லைனாக லாரி. அதனால தான் மேக்ஸிமம் லாரி ஆக்சிடெண்ட் ஆகுது. பிரேக் தான் மெயின். என்னென்னா கண்ட்ரோலுங்கிறத விட பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுது லாரிக்கு. அது ஹில் ஸ்டேஷனில் வேறு அவங்க ஸ்பீடாகவும் வந்துடுறாங்க. பிரேக் ஃபெயிலியர் ஆகி தான் மெயின் ஆக்சிடெண்ட்டே ஆகிறது. ஏன்னா எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நாங்கள் வரும்போது ஏன்னா நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 10 மணிக்கு மேலே தான் வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். ரூம் வேறு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. போய் தாங்க ரூம் பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தி ப்ரோ அவர் வந்துட்டுருக்காரு பெங்களூர்லேருந்து.
அவர் 7 மணிக்காட்ட ரீச் ஆயிடுவார் தருமபுரி. நம்மளும் அதுக்கு முன்னாடியே போயிடும்னு நினைக்கிறேன். தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தொப்பூரில் இங்கேருந்து கரெக்டாக ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. என்ன அண்ணன் இங்கேயே ஓரம் கட்டுறாரு. பார்த்தியா அண்ணனோட வேலையை? எதுக்கு இதெல்லாம், எதுக்கு அப்படி ஓவர்டேக் பண்ணி போகணுமான்னு நான் கேட்குறேன். அதுவும் பைக் வர்ற ரூட்டில் என்னத்தலை என்ன நம்பரு ஏபி? அதான் நான் நினச்சேன், நம்ம ஆளுங்க இப்படி பண்ண மாட்டாங்களே. இதுதாங்க ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பாருங்கள், நல்லாவே தெரியுது. ஹில்ஸுக்கு நடுவில் போகிறோம். ஏபி நம்ம ஆள் வந்து பண்ண மாட்டாங்க, இவங்கெல்லாம் வேறு ரகம், அப்படித்தான் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கிறாங்க. தொப்பூர் ஹில்ஸ் ஃபஸ்ட் டைம் கிராசிங். லாரியெல்லாம் மெதுவாக போகும்னு சொல்லுவாங்க. அதான் இந்த இடம் தாங்க, இந்த இடம் தான் ஆக்சிடெண்ட் ஆனது. 2 லாரி வந்து பாலத்தில் அங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய இறக்கம் பாருங்கள். இறக்கம் சரியான இறக்கம், அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகுது இந்த இடத்துல. பாருங்கள், அந்த போர்டு கூட ஏதோ வச்சுருக்காங்க, போலீஸ் நிற்கிற மாதிரி போர்டுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வரிசையாக வந்து தான் ஆக்சிடெண்ட்டே ஆகுது. டர்னிங் வேறு இருக்குதா, அவங்க ஸ்பீடாக வந்துடுறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுது. பாருங்க பஸ்ஸுக்காரனே எவ்வளோ வேகமாக வர்றாரு. தமிழ்நாடு பஸ்ஸு பாருங்கள், எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கியரு செகண்டு ஃபஸ்ட் கியரில் தான் ஏறுவாங்க. தமிழ்நாடு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹில் ஸ்டேஷன். என்னது இது இங்கே எல்லாம் கட்டுறாங்க. காருக்காரங்களாம் இதில் விட்டால் என்னப்பா பண்ணுறது? கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது இல்லாமல் பண்ணுறாங்கப்பா. ஆனால் உங்களுக்கு இந்த வியூவில் வந்து ஸ்பீடோமீட்டர் தெரியாது, ஏன்னா லென்ஸ் இல்லை. நான் லென்ஸு எதுவுமே போடல, வைட் ஆங்கிள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள். என்னாச்சு, லாரியெல்லாம் ஃபஸ்ட் ஸ்பீடில் வரலாம், கருக்கு ஸ்லோ ஆகுதுங்க. பாருங்கள் எவ்வளோ மெதுவாக ஏற்றுறாரு. ஏன்னா ஃபுல் ஹில்ஸு எல்லாம் எக்ஸ்ட்ரா கியரில், அந்த எக்ஸ்ட்ரா கியரில் தான் ஏற்றுவாங்க. மேக்ஸிமம் எல்லாம் லோடு இருக்கிற லாரி தான் அவருக்கு, எம்டி லாரியெல்லாம் அதிகமாக இல்லை. மனுஷன் 4 வாட்டி தொப்பூர் ரோட்டில் வந்திருக்காரு, பயமே இல்லை அவருக்கெல்லாம். அந்த பையனுக்கு பயம் இல்லை. பேக்ரவுண்ட் பிஜிஎம் அப்படியே ஓடும். பாருங்க, ஒரு வேன் கூட ஆக்சிடென்ட் ஆகி போகுது. என்னப்பா அது, இங்கேயெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிருக்க மாட்டேங்குதுங்க. எல்லா லாரியும் மேக்ஸிமம் இதுதான் பிரச்சனை. காருக்காரங்க தான் ஊடையில் வந்துடுறாங்க. அது இந்த கர்நாடகா வண்டி தான். இந்த பாரு, அப்படி போய் அந்த ஆஃப் ரோடில் போகணுமா? அந்த காரு பாருங்கள், TN04. பாருங்க, இதுதாங்க தொப்பூர். இதுதாண்டா தொப்பூர். தொப்பூர் கணவாய். கோஸ்லோ கேட்குதா? அந்த பக்கம் ஃபுல்லாக இறக்கும், நல்லாவே கேட்குது கோஸ்லோன்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் பசங்க ரீல்ஸ் எடுத்து போட்டுருந்தாங்க. அந்த சத்தம் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் இது பண்ணுறாரு, கட்டடிக்கிறாரு. லைட்டாக குளிருதுங்க, ஏன்னா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கெல்லாம் மலை ஏறும்போது மிஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு இருக்குதான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் இருந்து தான் கோஸ்லோன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இந்த பக்கம் சொல்ல மாட்டாங்க. பயங்கரமான ரோடுங்க அதெல்லாம், ஆனாலும் ஜாலியாக தான் இருக்குது. நிறையா டிரைவர்ஸ் இதில் ஓட்டுறக்கே பயப்படுவாங்க, ஏன்னா ரோடு அந்த மாதிரி ரோடு. இப்போ ரீசெண்டாக கூட ஆக்சிடென்ட் நியூஸில் வந்துச்சு, ஆக்சிடெண்ட் ஆனது. இந்த பக்கம் எல்லாம் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ. கார்காரங்க கரெக்டாக போனாலே போதுங்க, இவங்க உள்ளே முந்துடுறாங்க. அதனாலேயே லாரிக்காரங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இதுதான் பிரச்சனையே.
ஆனால் மறுபடியும் வரணும்னு எனக்கு தோணுது. வரும்போது இதில் தான் வருவோம். இருந்தாலும் மறுபடியும் ஒரு தாட்டி எப்போயாவது வரணும் அப்படின்னு இப்போயே தோணுது. வருவோம். எங்கே வர போகிறோம்? மேலே என்ன கொண்டு போகிறாங்க? டிராக்டரா? ஏத்தலை இல்லை, கர்நாடகா வண்டி தாங்க அக்கப்பூர் பண்ணுறாங்க. நம்மளும் கரெக்டாக போனால் கூட இவங்க கம்முன்னு போக மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே பள்ளமாகவும் இருக்குது. ஏன்னா இது காட் ரோடு, அதனால அப்படி தான் இருக்கும். அங்கங்கே பள்ளம் ஏறுது இறங்குது. ஹில்ஸு மலையில் இப்போ எப்படி ஏறுவோமோ அதே மாதிரி தாங்க இதுவும். கொல்லிமலையில் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹில் ஸ்டேஷன் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது இன்னும் பயங்கரமான ரோடுங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். லோடு இருக்கிற லாரிங்களும் தாரஸ் லாரிங்களும் வேகமாக போகிறாங்க. அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா ஏன் ஆகாது? ஆனால் லைட்டாக அள்ளு கிளம்புது இப்போ தான். ஏன்னா ரோடு அந்த பேர் அந்த அவங்க சொன்ன அந்த விதமெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் அந்த இடத்துல தான். நம்ம இந்த இடத்துலேருந்தே ஸ்லோவாக போய்கிட்டால் நம்மளுக்கு அந்த நான் சொன்னல அந்த பாலம் மாதிரி ஒரு சின்ன பாலம் மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க இங்கெல்லாம் சீறிட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே போய் பிரேக் பிடிக்கல அது பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? இங்கெல்லாம் இந்த பக்கம் எங்கேயோ ஆன மாதிரி இது இல்லை. அங்கே நம்ம சைடு போகும்போது தான், வரும்போது தான். ஆக்சுவலாக போன வாட்டி என்எஸ் கேப்டன் வரும்போது அங்கே நம்ம இன்டர்வியூ எடுத்தோம்ல, பக்கத்தில் ஒரு பேக்கரி, அந்த அண்ணன் இருந்துட்டு என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் நான் சொல்கிற இடத்துல 1 மணிக்கு வந்து இருந்துருங்க, இருந்து எதுவும் வரலன்னா நான் இந்த பேக்கரியே உங்களுக்கு உங்கள் பேரில் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னாராமா. நான் அதுதான் எந்த பிளேஸ்ன்னு சொல்லியா நான் இருக்கிறேன், வரும்போது நான் இருந்த ஒருத்த எழுதி வாங்கிட்டு போயிடலாம் போகும்போது அப்படின்னு சொன்னேன். ஏதோ என்னை பற்றி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு தெரில. தலைவரே கொஞ்சம் முன்னாடி விட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நைட்டில் வரும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. 1 மணிக்கு 2 மணிக்குள்ள வரும்போது இந்த ஆக்சிடென்ட் நான் எடுத்துக்கிட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். முடிஞ்சாட் இருக்குது நேஷ்னல் ஹைவே பெங்களூர் தருமபுரி. இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அவ்வளோதான், தொப்பூர் காட் ரோடு முடிஞ்சு.